வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஃப்ரைடே மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பர்டிகுலராக லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மார்க்கெட் பிரைட்டாக இல்லை. நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. மார்க்கெட் டவுன் சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு குளோபல் ஃபேக்டரும் சரி, அதர்வைஸ் இந்த ட்ரேட் வார் யூஎஸோட டொனால்ட் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்டோட மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இது இன்னுமே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 1 வரைக்கும் மறுபடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இதை பற்றி கிளியரான ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீ வரப்போகிற நாட்களில் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீ வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்மளோட கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலராக நீ வரப்போகிற வாரங்கள் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்க போகுது. லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்த்துருந்தோம். பர்டிகுலராக பிலோ 200க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் எது நல்ல க்ரோத் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு 4 ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா ஸ்டீல், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சில டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற வகையில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் 125 அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ இது 150க்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற வகையில் பார்த்துருந்தோம். ஸோ இதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஓரளவுக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 110 ரூபா அந்த லெவலுக்கு வந்துச்சு. ஸோ இதுவும் அப்சைடு போகும்னு பார்த்தோம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் 120 ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததுக்கு மாறாக 200 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 50ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப 75 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ்ல டாடா ஸ்டீல், ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல லெவலை ரீச் பண்ணிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மட்டும் நம்ம நினைச்ச லெவலுக்கு இது போகாம அதே லெவல்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நான் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்த கம்பெனி மட்டும் இல்ல அதர் கம்பெனிஸுமே எதையுமே பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இப்ப வரப்போற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இப்ப எதுவும் கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவர் வேல்யூஷனா மாறிடுச்சு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது 75ங்கிற அதோட ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 79 இருக்கு. 75 பக்கமா இப்ப அந்த கம்பெனி மூவ் ஆயிருக்கு. ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது நியர்லி 52 வீக் லோங்கிறது 103 இருக்கு. இப்போ 120 லெவல்ல தான் இருக்கு. ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 180 இருக்கு. ஸோ நான் பேங்கிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரட்டும். ஏன்னா ரிசல்ட்ஸோட அப்சைடு இருந்தா மட்டும்தான் இந்த கம்பெனி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது லிஸ்ட் ஆனதே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் லிஸ்ட் ஆச்சு. அந்த கரெக்ஷன் தான் இப்ப நடந்திருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹை 170 இருக்கு. நியர் 160க்கு பக்கமா இந்த கம்பெனியும் மூவ் ஆயிருக்கு. இதுவுமே அதோட பீக் லெவல்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பினான்சியை பொறுத்த வரைக்கும் 220, 230 அந்த லெவல்ல கிடைச்சிச்சு. கண்டிப்பா இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா இது நியர்லி புக் வேல்யூக்கு பக்கமாவே வந்துச்சு. அதனால இது கன்சிடர் பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 325க்கு மேல இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஹையர் வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஏர்லினாலும் அதோட ஓவர் வேல்யூஷன் பிரைஸ் தான் கரெக்ட் ஆயிருக்கு. உண்மையுமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்க்கு இது வர கிடையாது. ஏதாச்சும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மோடல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க எஸ்ஐபி இந்த மாதிரி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க அந்த மோடலையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சீமன்ஸ் எனர்ஜியை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ இதுல இருந்து அவர் எக்ஸிட் ஆயிட்டு எல்என்டி கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் இந்தியா சிமெண்ட்டை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ மேக்சிமம் இந்த ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பர்டிகுலரா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் எப்பயுமே ஒரு ஓவர் வேல்யூஷன் கம்பெனிஸா தான் இருக்கு. அதுல ஏபிபி, சீமன்ஸ்,
குமினஸ் இந்தியா இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்டாக்கா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கரெக்டான டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியா தான் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு சீப்பர் பிரைஸ்ல இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 3 கம்பெனிஸ்மே வந்து ஒரு டைம்ல வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருந்துச்சு. 26,000 இருக்கிறப்ப நிப்டி 50 அந்த டைம்ல இந்த 3 கம்பெனி நான் எக்ஸிட் ஆயிட்டேன். மறுபடியும் வந்து எதையுமே கன்சிடர் பண்ணல. இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. ரெகுலரா இப்ப நீங்க இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருங்க. அட்ராக்டிவான பிரைஸ் அதாவது கரெக்டான பிஇல இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதாச்சும் 52 வீக் லோவோ இல்ல இதோட ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 20% 25% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஆனா வாங்குற பிரைஸ்ல இப்ப எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ரெகுலரா ட்ராக் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்ட்ராடெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேசோரம் சிமெண்ட்ஸ் ஆகட்டும், இந்தியா சிமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து அல்ட்ராடெக் வந்து அக்வயர் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப எல்லா மெர்ஜரும் நடந்துருச்சு. இந்தியா சிமெண்ட்ஸ் நீங்க ஒரு வேலை வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படி மாறுது அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹோல்ட் பண்ணுங்க. அல்ட்ராடெக்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு. சைக்கிளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்கிறது அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். இந்தியா சிமெண்ட்ஸ் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவுமே வந்து நல்ல ஒரு growth கொடுக்கக்கூடிய கம்பெனியா தான் அமையும். இன்னும் இதுக்கு எக்ஸலண்டான ஃபியூச்சர் growth இருக்குது. அதே மாதிரி அதர் மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ETF பத்தி கேட்டிருக்காங்க. ஐடிபிஸ், ஃபார்மாபிஸ் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னொரு மெம்பர் வந்து KMCH ஹாஸ்பிட்டலை பத்தி கேட்டிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கிற KMCH. ஸோ ஹாஸ்பிட்டல் அதாவது ஹெல்த் கேர் செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்போலோ, KMCH, நாராயணா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதுல எதுவுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. KMCH பத்தி நான் பெரிய அளவுக்கு இதை ஃபாலோ பண்றதுல நான் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான டைம்ல வந்து நான் வீடியோ போஸ்ட். அதர்வைஸ் ஒரு ETF பொறுத்த வரைக்கும் ஸ்மால் இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. ETFங்கிறது வேற எது கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஒரு இண்டெக்ஸ்லயோ ஒரு செக்டர்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதா வந்து நம்ம ETFன்னு சொல்றோம். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ETF இருக்கு. ஈக்விட்டி இருக்கு, கோல்டு இருக்கு, டெப்ட் இருக்கு, லிக்விட் இருக்கு, வேர்ல்டு டிசஸ் இருக்கு. இதுல மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து டைவர்டிஃபைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 500 ரூபாய் இருந்தாவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல பை பண்றது செல் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸா இருக்கும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ETF வந்து ஒரு எக்ஸலண்டான டூல் தான். அதர்வைஸ் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங் எரர் எப்படி இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, வால்யூம் ஆஃப் ட்ரேட் எப்படி இருக்கு, இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ETF இதுல வந்து நீங்க SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதர்வைஸ் ஒரு மார்க்கெட் ஹெவியான கரெக்ஷனை பாக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனல்லயே வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ETF வச்சு நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஆவரேஜா வந்து ஒரு 12% இருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா டிஃபரெண்டான ETF செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற வகையில நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில ITPs ஆகட்டும், ஆட்டோ பீஸ், பேங்க் பீஸ், கன்சூமர் பீஸ், ஃபார்மா பீஸ் இதெல்லாம் வந்து நல்ல growth ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ நீங்க வந்து இவ்வளோ ETF வந்து நீங்க செலக்ட் பண்றதுக்கு பதிலா நிப்டி 50 கூட இண்டெக்ஸை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல பர்டிகுலர் செக்டர் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ETF வந்து நீங்க செக்டர் வைஸா செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாசம் வந்து ஒரு 5000 10,000 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நிப்டி 50, கோல்டு பீஸ் இந்த மாதிரி 2 டூலை வச்சு நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ரிமைனிங் வந்து நீங்க எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக்டர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பப்ப குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பிரைஸ்ல கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மார்க் 22,000 பாயிண்ட்டுக்கு நியரா போறப்ப நம்ம டாடா ஸ்டீல், ITC ஹோட்டல், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பஜாஜ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணல 3 ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒன்னு வந்து நம்ம நினைச்ச லெவலுக்கு போகல, ஆனா பிரைஸ் வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகாம அப்படியே இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லாம போகும். மேபி இது வந்து இன்னும் 1 இயர்க்கோ இல்ல 2 இயர்க்கோ கூட இருக்கலாம். ஆனா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா ஸ்டாக்குமே பர்ஃபார்ம் பண்ணலினாலும் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப டிமர்ஜர் நடந்திருக்கு. ஸோ ஓவர் வேல்யூஷனா இருக்கிறதுனால இதை நான் ட்ராக் பண்றதுல சீமென்ஸ் எனர்ஜி இதை வந்து நீங்க செல் பண்ணிட்டு LNT சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்க. LNTயும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சீமென்ஸை விட LNT வந்து நான் பெட்டர் ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுவேன். சீமென்ஸ் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. LNT
வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து அல்ட்ராடெக்கா மாறுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணீங்க, நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சு ஒருவேளை அது உங்களுக்கு நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட ஃபியூச்சர்ல இது அல்ட்ராடெக்கோட மெர்ஜ் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல growth கொடுக்கறதுக்கு எக்ஸலண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல குவாலிட்டியான கம்பெனிஸை நீங்க ரெகுலரா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறப்ப பயப்படாம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கவர் ஆகிறப்ப நல்ல பெனிஃபிட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.